பம்மாத்து, பாதம் தாங்கி, முதுகெலும்பு உடஞ்சி, இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. திமுகவினுடைய 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்கலாம் கிடையாது. திமுகவினுடைய முக்கியமான நபர் அப்படின்னு சொல்ல முடியாது. வேற யாரு? நான் தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருப்பாரு? யாரை பற்றி சொல்லியிருப்பாரு? அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? அதே மாதிரியான கேள்விகள் இப்போ திமுக பற்றி கேட்டாங்கன்னா திமுக எப்படி அவங்களுடைய ஃபேஸை வச்சிருப்பாங்க? எல்லாம் பழகிருச்சுடா. அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் இல்லாட்டி பெரிய அளவில் ஒரு ரியாக்ஷனை திமுகவின் மீது வைக்குமா? பல கேள்விகள். அரசியல் புயல் வீச தொடங்கியிருக்கு. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. அதிமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்னாடி சப்மிட் பண்ணுறாங்க. அப்படி சப்மிட் பண்ண பிறகு இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சேலத்தில் எங்கேயோ நடக்குது. அப்படி நடக்கும்போது ஏன்னா பொதுக்கூட்டம் தான் நடந்திருக்கு. அவர் ஓப்பன் அந்த ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடலை. டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லை, நீங்கள் போய் ஒவ்வொரு ஊராக போக வேண்டாம், ஏதாவது ஒரு பொது மேடையை போட்டுட்டு அங்கே மக்களை வரவழைத்து அப்படி பேசுங்க, அந்த மாதிரி வாக்குறுதிகளை கேளுங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னனால இப்போ பல இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறது கூட்டப்படுகிறது. ஸோ இந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் எல்லாரும் ஆரவாரமாக உட்கார்ந்துருக்க, மேடையில் நிறைய பேர் அந்த திமுகவை சார்ந்தவங்க உட்கார்ந்துருக்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்குற அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்குது. அதில் ஆனால் அந்த வைகோ அவர்களுடைய மகன் இருக்கார் பாருங்க, துரை வைகோ அவர்கள். ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு மு.க. ஸ்டாலின். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அவர் முதலமைச்சர் முன்னாடி முதல் தடவையாக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து நேரு அவர்கள் ஓட்ட மட்டும் கேட்டு வரப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் பேசிட்டு வரையா, நான் பேசுறது ஃபர்ஸ்ட் டைம்யா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி பேசுறது இதுதான் முதல் தடவை, அதனால் நான் 1-2 வார்த்தை பேசி அவர்கிட்ட பாராட்டு வாங்கிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இந்த பாராட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி துரை வைகோ அவர்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக ஓடிட்டு இருந்துச்சு. பட் மக்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்களே பார்த்துட்டு அதுக்கான பதிலாம் சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த தேர்தல் அறிக்கை, அது என்ன தேர்தல் அறிக்கையா? இவ்வளோ நாள் பாஜக கூட உட்காந்துக்கிட்டு, பாஜக கூட அலைன்ஸ் வச்சுக்கிட்டு, மத்தியில் அவங்களுடைய ஆட்சி, மாநிலத்தில் இவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது எதுவுமே செய்யாத பம்மாத்து பழனிசாமி பம்மாத்து அறிக்கையை விட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த சில வருடங்களாக ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அலைன்ஸ் வச்சு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ ஏதோ உங்கள் மேலே உறுத்து இருக்கிற மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சரியா? 2019 அவர் தானே இந்த எய்ம்ஸை திறக்க வருகிறார் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி புகைப்படத்தெல்லாம் போட்டார். இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா அப்படிங்கிற காரசாரமான விவாதங்களை தூக்கி முன்வைத்து போடுகிறார். பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி பாதம் தாங்கிய பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு ஒரு வார்த்தையை, உதவாக்கரை பழனிசாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி போடுறாரு. ஆளுநருக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன்னா ஆளுநர் ஏதாவது முடிவுகளை எடுக்கும்போது நிச்சயமாக அந்தந்த மாநில முதலமைச்சர்களிடம் அவங்க கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையா இருக்கு. டெய்லி நமக்கு ஆளுநர் பிரச்சனையை தந்துட்டு இருக்காரு. அந்த ஆளுநரை எதிர்த்து பழனிசாமி அவர்கள் ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கும்போது இங்கே பல பிரச்சனைகளை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி சிஏஏ, இலங்கை குடிமக்கள் தமிழர்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மறுக்கப்பட்ட இந்த சிஏஏல ஆதரவு தெரிவித்த அதிமுக காரணமாகத்தான் இந்த சட்டம் இங்கே வந்திருக்கு. அதை எதிர்க்கிற மாதிரி இப்போ எதிர்க்கிறாரே, முன்னாடி எதிர்க்காமல் இருந்தது அவருடைய இரட்டை வேடத்தை தான் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கும் சில கேள்விகள் இருக்குது. இவ்வளோ நாள் செய்யாத நான் முதலே கேட்டேன். அதாவது திருக்குறள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ். என் காலத்தில் மட்டும் கிடையாது, என் தாத்தா காலத்தில், அந்த காலத்திலேருந்தே திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமுறை நூல் அப்படின்னு சொல்லி தான் அறியப்பட்டு வருகிறது. அதையே நம்ம இன்னும் தேசிய நூலாக அறிவிக்கிறதுக்கு நீங்கள் முடிவுகள் எடுக்கவே இல்லை. உங்கள் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் எவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த நேரம் திமுக மனசு வச்சுருந்தாங்கன்னா, கலைஞர் அவர்கள் மனசு வச்சுருந்தாங்கன்னா, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அனைத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளிலும் தமிழை கொண்டு வந்திருக்கலாமே. இத்தனை வருடங்கள் ஏன் கொண்டு வரல? உங்களுடைய கூட்டணி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக கேளுங்க, பாயிண்ட் பிடிங்க. அதிமுக எனக்கே இவ்வளோ பாயிண்ட் வருது. அரசியல்வாதிகள், அதிமுகவினுடைய ஐடி விங் சாம்பாரா ஒரு புது பாயிண்ட், எவ்வளவு கேள்விகளை கேட்கலாம்.
இன்னும் நிறைய இருக்குங்க. அந்த மேகதாது அணையை பற்றி நீங்கள் அதிமுக கேளுங்க, மக்கள் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவுக்கு எதிராக திமுக பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க, நீங்களும் பாயிண்ட் பை பாயிண்ட் அடிங்க. டிகே சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்ததற்கான காரணம், துணை முதலமைச்சர் நீர்வளத்துறையும் அவர் கையில் தான் இருக்கு, அதற்கான காரணமே தமிழ்நாடு இந்த அணையை கட்டவிட மாட்டார்கள், அதை கட்டி முடிப்பது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன அதிமுக ஐடி விங், இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்பீங்களா? உங்கள் ஆளை பிடிச்சி உதவாக்கரை, பாதம் தாங்கி, உதவாக்கரை பம்மாத்து அறிக்கை இப்படிலாம் சொல்லி போட்டுட்ருக்காரு. நீங்கள் இன்னுமா அந்த நாகரிக அரசியல் செஞ்சிட்ருக்கீங்க. இது நாகரிக அரசியல் திமுகவினுடைய வார்த்தையில், எல்லா திராவிட கட்சிகளுடைய வார்த்தை தானுங்க நாகரிக அரசியல். ஏடிஎம்கே என்ன, டிஎம்கே என்ன. அடுத்ததான் இன்னொரு சூப்பரான அறிக்கை, அதிமுகக்கும் திமுகக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் தான். மது ஆலைகளை நடத்தி வரும் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் மக்களை மது கொடுத்து கொள்கிறார். யார் சொல்லியிருக்காங்க? அதிமுகவினுடைய வேட்பாளர் பிரேமகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் இந்த பிரேமகுமார் அவர்கள்? அவர் ஒரு மருத்துவர். ஆனால் நான் மக்களுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றுகிறேன். டிஆர் பாலு அவர்கள் என்ன செய்கிறாரு? ஐயா, சாராய காட்சியா, சாராய கம்பெனியா வச்சிருக்காரு. அவர் மக்களுக்கு மதுவை கொடுத்து கொள்கிறார். அந்த மக்களை உயிரை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பாக இருக்கு, நான் அவரை காப்பாற்றுறேன். உங்களுடைய ஓட்டு யாருக்கு? மது கொடுத்து கொள்பவருக்கா, மருந்து கொடுத்து காப்பாற்றுவதற்கா? ஏக்கா, பிகா, ரஜினிக்கா, கமலுக்கா, விஜய்க்கா, அஜித்துக்கா அப்படிங்கிற மாதிரி, திமுகக்கா, ஏடிஎம்கேக்கா, தோனிக்கா, கோஹ்லிக்கா, இப்படிலாம் சொன்னாதாங்க நம்ம ஆட்களுக்கு புரியும். இப்போ சொல்லுங்க, மது கொடுத்து கொள்பவனுக்கா உங்களுடைய ஓட்டு, மருந்து கொடுத்து காப்பாற்றுவனுக்கா உங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மாதிரிலாம் நேச்சுரலாக மக்கள் மனதில் ஒரு 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 பெரிய தாக்கத்தை உருவாக்குற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும். பாயிண்டை பிடிச்சிட்டாருப்பா இந்த பிரேமகுமார் அவர்கள். அடுத்ததா இந்த திருச்சி சூர்யா அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த சண்டை இன்னைக்கு நாம் தமிழர் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருசா பேசப்பட்டு வருது. நாம் தமிழரும் பிஜேபியும் டீம் பி தானே அப்படின்னு சொல்லி டிஎம்கே பேசுறதுக்கும் இது ஆளாகி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் மறுபடியும் ஒரு வீடியோவை வெளியில் விடுறார். திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கெஞ்சினாரு, அதனால தான் நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களை பற்றி இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் முடிவெடுத்திருக்கேன், 10 நாள் என்ன ஆனாலும் சரி கோயம்புத்தூர்லேயே டேரா போட்டு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி கிடைக்கிற ஓட்டில் 50,000 ஓட்டுக்களை இல்லாமல் ஆக்கவில்லை என்றால் நான் சாட்டை கிடையாதுரா, சாட்டை எடுத்து நாட்டை திருப்பு அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் மியூசிக் செமையாக இருந்துச்சு. அந்த செமையாக இருக்கும்போது அப்போ திருச்சி சூர்யா அவர்கள் ஏதாவது செய்வாரே அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். கரெக்டாக எக்ஸ் வலைதளத்தில் போய் ஒரு போஸ்டை போடுறார். விஜயலட்சுமி ஆடியோவை வெளியிட்ட நீ அறத்தை பற்றி பேசலாமா? விஜயலட்சுமி யாருன்னு தெரியும்ல, நேராக பர்சனல் அட்டாக்காக அது மாறிடுது. அடுத்ததாக அவர் கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தைகள், டேய் பைலே பேசின ஆடியோவை முழுசாக வெளியிட்டால் உன் குட்டு வெளிப்படும், அப்பொழுது தெரியும் யார் கெஞ்சினார் என்று. சின்னம் இருக்கிறதோ இல்லையோ இவன் போதும் சீமானவர்களை காலி செய்ய அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் காட்டமாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். முழு ஆடியோவுக்காக வி ஆர் வெயிட்டிங். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் கெஞ்சினாரா, இல்லை சூர்யா அவர்கள் கெஞ்சினாங்களா, இல்லை ஏதாவது அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. இதில் 2 கட்சியும் பிஜேபி நாம் தமிழர் மாற்று அரசியலுக்காக வந்தவங்க இப்போ உள்ளக வந்து நேராக சண்டைலாம் போடும்போது மக்கள் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளணுமா வேண்டாமா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்க, சாட்டை துரைமுருகன் டிஎம்கேனுடைய பி டீம் தெரியுமா, நாம் தமிழர் கட்சி டிஎம்கேனுடைய பி டீம் பாருங்க, நேரடி அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு பிளான், ஒரு கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடி, என்னம்மாக்கா நம்ம ஏரியாவில் வந்துட்டு இப்படி செஞ்சிட்டீங்களேம்மாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தூத்துக்குடி அப்படின்னு சொன்னோன்னே கனிமொழி அவர்கள் நிற்கிறார்கள். கனிமொழி கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடி வேட்பாளராக நிற்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாக்குகளை சேகரிப்பார். ஏன்னா அவர் தான் வந்து தூத்துக்குடியில் திமுகவினுடைய முகமாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் கேட்கும்போது ஒரு வார்த்தையை வீசிடுறாருங்க, கெட்ட வார்த்தை தான் பேசுகிறார். அவ்வளோ ஸ்டேஜுக்கு முன்னாடி, அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி, கனிமொழி அவர்களுக்கு முன்னாடி பெண்ணை கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை பேசி காமராஜர் அவர்களை புகழ்த்தி பேசினதுக்காக இப்படிலாம் அவரை கொள்றதுக்கு தானே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசுகிறார். அது ரொம்ப கொச்சையான வார்த்தை. கனிமொழி அவர்கள் கண்டிப்பாக இதை கண்டிக்க வேண்டும். கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீர்கள். கனிமொழி அக்கானி நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் பெரிய அளவில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் என்றால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்,
கண்டிப்பாக கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மன்னிப்பை கோர வேண்டும். மக்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய வார்த்தையை பேசுறது அப்படின்னும் அதை யூஸ்வலாக கடந்து போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான மனப்பான்பு அப்படிங்கிறது தெரியலை. சமூக நீதி பேசக்கூடிய திமுகவிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை விழுவது அப்படின்னும் அந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேர் கை தட்டினாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் ஐயரவாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஐஏச்சின் மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடத்துங்கப்பா உங்களுடைய அந்த ஒரு பணியை. உங்களுடைய கேள்விகள்லாம் ஓகே, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. அதுக்காக கெட்ட வார்த்தை பேசி தான் ஓட்டு கேட்கணும் அப்படின்னா மக்களும் திரும்ப கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? மாற்றி மாற்றி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் பெண்களை ரொம்ப பெரிய அளவில் கீழ்த்தனமாக பேசக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதை ஒரு நபரை நீங்கள் ஜோடிக்க நினைக்கிறீர்கள் என்றால் மனதளவில் எந்த அளவுக்கு வன்மங்களும் எந்த அளவுக்கு அழுக்குகளும் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிப்பீங்களா இல்லையா? இதே மாதிரி நான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா? இன்னும் நிறைய எடுத்து வச்சேன் பாருங்களேன். என்னெல்லாம் எடுத்து வச்சேன்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் எடுத்து வச்சிருக்கேன். தொகுதிக்கு மாற்றப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்த பதில் எடுத்து வச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக வீரப்பனின் மகள் வித்யா அவர்கள் போட்டி போடுறாங்க கிருஷ்ணகிரியில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி எல்லாமே வந்திருக்கு. அடுக்கடுக்காக இன்னும் பல காணொலிகள் அரசியல் புயல் வீசிக்கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. தெளிவா முக்கியமா என்ன வேணுமோ அதை மட்டும்தான் இந்த சேனலில் பார்க்க முடியும். தேவையில்லாத எந்த அலம்பும் இருக்காது, எந்த சலசலப்பும் இருக்காது. மக்கள்கிட்ட நேரடியாக இது இம்பேக்ட் ஆகும். இந்த நியூஸ் கண்டிப்பாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எல்லா செய்திகளும் இங்கே வெளியிடப்படும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.